So yeah, hello, hi. This is Subhashri Bhaskar. I'm very much grateful நீங்கள்லாம் இந்த ஆடியோ புக்கோட லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்தது. என்னோட ரொம்ப நாள் பேஷன் இந்த மாதிரி ஸ்டார்ட் அன் ஆடியோ புக் ஒரு பாட்காஸ்ட் அண்ட் டு டாக் திங்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தி வே ஐ திங்க் அப்படிங்கிறது. சின்ன வயசுலேருந்தே ஐ பீன் அ பர்சன் டு டாக். எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும், என்னோடய தாட்ஸை ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ தாட் இதுதான் என்னோடய பேஷன் அப்படின்னு நான் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஸ்டார்டட் இட். அதுவும் இந்த நியூ இயர் ஈவில் இட் ஹஸ் பிகம் அ ட்ரூ திங். ஸோ யா, கெட்டிங் இன் டு த ஃபர்ஸ்ட் எபிசோட். அதுக்கு முன்னாடி லெட் மீ ஜஸ்ட் கிவ் யூ அ டெண்டர்லி டிஸ்க்ளைமர். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நான் கைண்ட் ஆஃப் ஓவர் ஷேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், லைக் கைண்ட் ஆஃப் ஓவர் டூயிங் திங்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் இந்த எபிசோட் முடிகிறப்போ யூ கேன் ஹாவ் அ லாட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆன் மீ. அது எல்லாத்தையுமே லெட்ஸ் ஜஸ்ட் மேக் இட் இன்டு அ சைட் அண்ட் ஒரு ஓப்பன் மைண்டட் கான்வர்சேஷனாக அது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யா, இது என்ன கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஓகே, 2025ஓட என்னோட வாட் அண்ட் ஆல் ஐ ஃபேஸ் இன் 2025, தி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹாப்பி மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி பேசலாம். மேபி எ மந்த் ஒரு பை மந்த்லி வைஸ் பேசலாம்னு நினச்சேன். பட் வை ரன்னிங் பிஹைண்ட் த பாஸ்ட் எவ்ரி டைம், லெட்ஸ் ஜஸ்ட் மேக் அ விஷன் போர்ட் ஆஃப் 2026 அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒரு ஹாப்பி அஃபர்மேட்டிவ் ஸ்டார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ I welcome you all to my first episode of Soft Corners and a leap toward what's next, my vision board of 2026. இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கோல்ஸோ இல்லை பிளான் ஃபார் ஃபிக்ஸிங் மை கயாட்டிக் லைஃபோ கிடையாது. இது வந்து ஒரு குவைட் மொமெண்ட் பிஃபோர் த இயர் மூவ்ஸ் ஃபார்வர்ட், சம்திங் லைக் தட். இது நான் இம்ப்ரெசிவாக இருக்கணும் அப்படின்னும் இல்லை ஐ ஷுட் சவுண்ட் ஆம்பிஷியஸ் அப்படின்னும் பண்ணல. நோ ப்ரெஷர், ஜஸ்ட் இன்டென்ஷன் கைண்ட் ஆஃப் திங்கில் பண்ணது தான். Okay, continuing to my first point, I have one good picture of around 90 to 20 photos எடிட் பண்ணி ப்ராப்பரான ஒரு விஷன் போர்டு எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க பின்ட்ரெஸ்ட் ஏஸ்தட்டிக் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கிரியேட்டிங் அ குட் விஷன் போர்டு, ஐ கெஸ். அண்ட் ஸோ யா, த ஸ்பாட்டிஃபை ஹேஸ் கிவன் மீ தி சான்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னா த ஒர்க்கிங் அலோன் பிக்சர். வெரி ஹாப்பி டு சே தட் I got an offer letter or placement offer கிடச்சிருக்கு, that too in December month. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தோ இட்ஸ் நாட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி லார்ஜ் எவ்ரி டைம், பட் யா, இட்ஸ் அ குட் ரோல். ஸோ வெரி ஹாப்பி டு ஸ்டார்ட் மை இன்டர்ன்ஷிப் ஃப்ரம் ஜான். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months வந்து என்னோடய ஃபுல்லஸ்ட் வந்து நான் அந்த இன்டர்ன்ஷிப்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை லைஃப் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ இட்ஸ் ஓகே, பட் என்னோடய ஃபர்ஸ்ட் 3 months ஃபுல்லாகவே அதோட ஃபுல்லஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் I've added the first picture as a work kind of picture. Second one is being a creator, a consistent creator. Therila, I can address me as a creator or not. Since I know I'm just recording my episode, even post kuda pannala, but ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன் டு பி அ கிரியேட்டர் ஆர் பிகமிங் அ கிரியேட்டர். ஸோ ஐ ஷுட் பி வெரி கன்சிஸ்டன்ட் அதில் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் நாட் பிளான்ட் எவ்ரி வீக் வீடியோஸா ஆர் எவ்ரி மந்த் ஆடியோஸா அப்படின்னு சொல்லிட்டு. பட் யா, ஐ வாண்ட் டு பி அ கன்சிஸ்டன்ட் கிரியேட்டர் ஃப்ரம் நவ் ஆன், ஷேர் மை ஐடியாஸ் அண்ட் பி லீகலி அண்ட் மாரலி கரெக்ட், எத்திக்கலி கரெக்ட் டூ. தேர்ட் பிக்சர் தட் ஐவ் ஆடட் இஸ் மை ஃபர்ஸ்ட் சேலரி. ஸோ யா, ரொம்ப அஃபர்மேட்டிவ் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் டு டாக் அபவுட் திஸ். ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே லைக் எவ்ரிபடி ஹேஸ் த ட்ரீமில் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேலரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் June 2026 or May 2026 I will be moving to a new city and starting my new phase of life there. பிலீவே பண்ண முடியல. ஸ்கூல் லைஃப்பில் எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா யோசிச்சிருக்கேன். பட் மூவிங் டுவர்ட்ஸ் இட் லிட்டில் இல்லை, கொஞ்சம் நிறையாவே பயமாக இருக்குது ஹவ் ஐ எம் கோயிங் டு டூ தேட் அப்படின்னு. பட் ஐ ஆல்சோ ஹேவ் தட் கான்ஃபிடென்ஸ் தட் ஐ வில் ஷுர்லி பி தட் ஒன். ஏன்னா காலேஜே நான் வேறு சிட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ் நான் ஹோமில் இருந்தே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இத்தனை 20 years இருந்துட்டேன்.
ஸோ ஐ ஷுட் ஆப்வியஸ்லி டேக் அ கால். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் 2 offers, லெட்ஸ் சே ஒன் வந்து யூ ஹேவ் டு மூவ் அவுட் ஆஃப் யூர் சிட்டி, ஒன் வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, apart from roles and salaries, you should choose the thing that is out of your comfort zone. This is the time that we all take that call. We all should take that decision at least today, or at least this phase of life. So yeah, fourth one, I've added a piggy bank, cute piggy bank with pennies falling into it. So yeah, savings, இது பற்றி ஒரு தனி வீடியோவை ஆக்சுவலி நான் க்ரியேட் பண்ணலாம். பிகாஸ் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் டு பி அச்சீவ். இட்ஸ் நாட் தட் ஐ ஹவ் டு கெட் இன் டு அ ஜாப் அண்ட் டில் ரிட்டையர்மெண்ட் இந்த ஜாப் தான் கண்டினியூ பண்ண போகிறேன், ஆர் ஜஸ்ட் ஸ்விட்சிங் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஐ ஹவ் அ வெரி டிஃப்ரெண்ட் பிளான் டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் 4 or 5 years. So for that, savings is very important for me, and it's very important for every IT employee அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா even if you have any other kind of domain jobs அப்படின்னா கூட you will have pensions, but in the kind of jobs you don't have anything. You should save from the start, from the first month you get the salary. And apart from saving, you should also try multiplying it by investments. நான் இது வந்து இங்கே ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய கொஷின்ஸ் இருக்குது, லைக் $1 million கொஷின்ஸ். உங்ககிட்ட 1 million கொடுக்குறோம் இப்போ அப்படின்னா வாட் வில் யூ டூ அப்படின்னு கேட்பாங்க. ஐ ஹாவ் ஆல்வேஸ் பீன் இன் அ பொசிஷன் டு சே நான் அதை மல்டிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுனா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி சே தட். அப்பார்ட் ஃப்ரம் சேயிங் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரிலேருந்து வி ஷுட் இம்ப்ளிமெண்ட் இட். நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். தட்ஸ் ஹவ் பில்லியனியர்ஸ் ஆர் மேட், தட்ஸ் ஹவ் மில்லியனியர்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் டுடே. ஜஸ்ட் சேவ் பண்ணி மூலமாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. வி ஷுட் மல்டிப்ளை இட் பை மேக்கிங் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நான் நிறைய ப்ரௌஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இஃப் பாசிபிள் ஐ கேன் ஈவன் மேக் அ good other audiobook regarding investments alone. And fourth picture I've added is a sleep routine, good sleep routine. என்றைக்குமே நான் இதை ஃபாலோ பண்ணது கிடையாது. எவ்ரி இயர் நான் யோசிப்பேன், எவ்ரி மந்த் கூட நான் யோசிப்பேன் ஐ ஷுட் ஹாவ் அ குட் ஸ்லீப் ரொட்டீன், ஒரு 6 to 7 hours ஸ்லீப்னு. பட் ஐ ஆம் அ நைட் அவுல். என்னால் அதை எப்படி மாற்றன்னு தெரியல, பட் ஐ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் இட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் கெட் அ குட் ஸ்லீப். அது வந்து இந்த 2026 ஐ ஆம் டூயிங் இட் அண்ட் யூ பீப்புள் ஷுட் ஆல்சோ பி டூயிங் இட். அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஐ கெஸ் ஃபிஃப்த் ஒன் வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு எடுத்துக்கிறது. I have faced a lot of body shaming and எல்லாமே இங்கே சொல்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலி. பட் நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துகிட்டு நாட் எல்லோரும் என்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது, பட் ஐ வாண்டட் டு கெயின் ஒரு +5 or +6 kilograms of weight. ஸோ அதுக்காக ஐ ஷுட் டேக் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். எவ்ரிபடி நீட்ஸ் தேட். நம்ம நல்லா ஒரு we should work hard or work smart அப்படின்னா we need nutrition, we need good health apart from good wealth. அது ரொம்ப important. good health இருந்தால் தான் we can go out and earn good wealth. So it's very important. And next picture I've added is skin care, taking care of my skin. health மாதிரியே skin care is also very important. ஸோ அதையும் நான் ப்ராப்பராக பண்ணணும், மார்னிங் அண்ட் நைட் ருட்டீன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படியே இதோட கண்டினியூஷனாக ஐ ஆடட் அ மேக்கப் பிக்சர். இது வந்து மெனி ஆஃப் யூ கேன் ஜட்ஜ் ஆக்சுவலி, மெனி ஆஃப் யூ கேன் ஈவன் நோ அபவுட் இட். பட் எனக்கு வந்து மேக்கப் ஐ லவ் டூயிங் மேக்கப். rather than saying love, I like doing makeup and I have to learn every bit of it. சும்மா வந்து இந்த காஸ்மெட்டிக் சைடாக போகாமல் I should learn everything, what hyaluronic acid means. I should know start of it to end of it அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் I should be doing makeup-ன்னு நான் நினைக்கிறேன். That's one thing I have to learn. And next one is going on adventurous trips. Not trips, maybe adventurous places. I am moving to a new city, so அங்கே நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு I have always been dreamt of that, and doing adventures is always been in my bucket list since my childhood. So அது நான் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். And every adventurous place I visit, I'll be doing an audiobook for that for you guys. And next one, I've added a flight picture with passport. And முன்னாடியே நான் மென்ஷன் பண்ண மாதிரி I have a different dream.
ஸோ ஐல் டூ அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆடியோ ஃபார் தேட். பட் இப்போ நான் ஆட் பண்ணது வந்து ஐ ஷுட் மேக் ஒன் சோலோ ஃப்ளைட் ட்ராவல் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் டன் 4 to 5 ஃப்ளைட் ட்ரிப்ஸ், பட் சோலோவாக நான் பண்ணது கிடையாது. வித் மை சேலரி அண்ட் ஸ்டைஃபண்ட் ஐ வில் பி கெட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். நான் ஒரு ஈவன் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் நான் ஒரு சோலோ ட்ரிப் எடுக்கணும் ஃப்ளைட்டில் அப்படின்னு நினச்சி வச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஐ ஹவ் ஆடட் இஸ் ஒன் லேம்ப், ஒன் தீபம், கெட்டிங் கனெக்டட் டு காட். இது வந்து நான் எப்போவுமே யோசிப்பேன், ஏதாவது ஒரு குட் விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஐ வில் ப்ரே ஃபார் காட். பட் நான் என் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பேன், இட் ஷுட் கோ வெல், ஐ ஷுட் அச்சீவ் திஸ் அண்ட் தேட் அண்ட் எவ்ரிபடி ஷுட் பி குட் இன் மை ஃபேமிலி அண்ட் ஆல் தேட். பட் காட் முன்னாடி நின்று ஒரு 5 minutes வந்து க்ளோசிங் யுவர் ஐஸ் அண்ட் ப்ரேயிங், ஐ பிலீவ் இது வந்து எனக்கு நேராகவே நடந்துச்சு. when I went through these placement and tragic phases of my life. இது நான் கண்கூட பார்த்ததுனால ஐ ஸ்டார்டட் பிலீவிங் மோர்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஈவன் ஃபார் 5 minutes we all should be going in front of God and praying, no matter what the caste or what the religion we follow. Even நம்ம வந்து we don't even believe in God அப்படின்னா கூட, if you guys think that nature is God, a sun is God, a moon is God, just go in front of what you believe and just stand, closing your eyes, just stand, just surrendering to God. It's very much important. அது வந்து டெய்லி நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். Third one is very much serious, very serious. Boundaries, setting boundaries, saying no to people. I think it's very important that we do. இந்த கால் நம்ம இந்த இயர் எடுத்தே ஆகணும். we all should takeன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது, ஈவன் இன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமோ ஆகாதோன்னு யோசிக்கிறது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னா, எனக்கு வேண்டாம்னு சொல்கிறதும் இன்னொரு நல்ல விஷயந்தான். பிகாஸ் நம்ம ஹர்ட் ஆகுறோம் இந்த நியர் ஃப்யூச்சர் ஆர் ஃபார் ஃப்யூச்சர். ஸோ பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஐம் வெரி கான்ஷியஸ் அபவுட் இட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு திஸ், பீயிங் கைண்ட். நான் இந்த இயர் ஃபுல்லாகவே எதில் ரொம்ப ஆக்குப்பைடாக இருந்தேன் அப்படின்னா, ப்ரூவிங் மை பாயிண்ட் டு எவ்ரிபடி. ஏதாவது ஒருத்தவங்க என்கிட்ட ராங்காக நடந்துக்கிறாங்க, ஐ மீன் கைண்ட் ஆஃப் ரொம்ப சின்ன விஷயத்தில் நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் somebody disrespected me அப்படின்னா, I was in a position to prove myself, which is very very good. பப்ளிக்கில் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணி அவங்கள ராங் அண்ட் பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். பட் அட் த சேம் டைம் ஐ வாஸ் நாட் கைண்ட் டு எனிபடி. நான் வந்து ஐ எம் ரைட் அப்படிங்கிறதுல நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேனோ அதே ஸ்ட்ரென்த் வந்து நான் பீயிங் கைண்ட் டு அதர்ஸ் அப்படிங்கிறதுலையும் காட்டியிருக்கலாம். ஏன்னா தே ஆர் இம்பார்ட்டன்ட் இன் தேர் லைஃப். நான் வந்து ஐ ஷுட் டேக் திஸ் கால்னு நினைக்கிறேன். பீயிங் கைண்ட் டு எவ்ரிபடி அண்ட் அவங்களோட பாயிண்ட்ஸை நம்ம கேட்குறது, நாட் ஆல்வேஸ் ப்ரூவிங் அஸ் ரைட், கிவிங் தெம் சான்சஸ் அண்ட் ஸ்டார்ட் டு லிசன், அது வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அண்ட் next picture I've added is very much close to my heart. I've added a heart which says charity and another thing says donate, and a collage kind of picture this is. And in the picture என்னன்னா, நான் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் தான் இது. லைக் டு டொனேட், டு கிவ் சேரிட்டி டு எவ்ரிபடி who doesn't have things that we naturally have. சில பேருக்கு வந்து ஈவன் ஃபார் சின்ன பேசிக்கான விஷயம் கூட இல்லாமல் இருக்கும். ஸோ டொனேட்டிங் எவ்ரி பென்னி தட் ஐ கெட், அதாவது நாட் எவ்ரி பென்னி, மேபி ஐ வில் ஹாவ் மை பேசிக் நீட்ஸ், அது இருந்தால் கூட ஐ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு டொனேட். என்கிட்ட இருக்கிறத கொடுக்குற அந்த ஒரு மைண்ட் செட்க்கு நான் வந்து வரணும். அண்ட் மிட் 2026 இதை நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் ஐ ஹவ் பிளான் டு ஜாயின் அ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், லைக் ஐ மீன் என்ஜிஓ. அந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஈவன் மணியாக ஹெல்ப் பண்ணலைனா கூட நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் ஆர் கெஸ்டர்ஸை நம்ம அவங்கள ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். ஐ ஷுட் பி அ ப்ரொவைடர். நெக்ஸ்ட் திங் ஐ ஹவ் ஆடட் இஸ் ஜேர்னலிங். நான் இந்த ஆடியோ பாட்காஸ்ட்க்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ தான் இந்த ஜேர்னலிங் கான்செப்ட் வந்து எவ்வளோ சூப்பர் அப்படிங்கிறது நான் நினச்சேன். I've always been a digital person who uses notes for every single thing. For laptop na I'll use notepad. For everything to note, ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நான் நோட் பண்ணுற ஒரு ஹேபிட் எனக்கு இருந்ததே கிடையாது. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் ஃபார் திஸ் பாட்காஸ்ட், ஐ யூஸ்ட் பென் அண்ட் பேப்பர் அண்ட் இட் லிட்ரலி ஒர்க்ட் ஸோ மச்
the vision boardக்கு வந்து I had a lot of points that I have to express to the world. So you guys can actually try this. சும்மா வந்து ஒரு நாள் எடுத்து what you guys think அப்படிங்கிறது put down பண்ணிங்கன்னா you will have a fresh mind at the next day அப்படின்னு நினைக்கிறேன். And next one is socializing. Next picture is related to socializing. நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா I have been an extrovert in my school life. அப்புறம் காலேஜ் லைஃப்பில் I was very introvert and now வந்து I'm an ambivert. சீரியஸாகவே இந்த மாதிரி ஒரு லைஃப் ஃபேஸ் தான் நான் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன். அண்ட் ஐ எம் மூவிங் டுவர்ட்ஸ் இன்ட்ரோவர்ட். ரொம்ப வந்து ஐ எம் கட்டிங் டவுன் கான்வர்சேஷன்ஸ் வித் பீப்புள். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்டார்ட் கான்வர்சேஷன்ஸ். எனக்கு இப்போ ஏதாவது ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன்னா என்னால் முடியாது. இப்போ ஏதாவது ஒரு டிபேட், ஒரு குரூப் டிஸ்கஷன் அப்படின்னா ஐ கேன் எக்ஸ்பிரஸ் மை பாயிண்ட்ஸ் வெல் ஈவன் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். பட் அதாவது கேஷுவலாக பேசணும் அப்படின்னா எனக்கு வராது. ஸோ நான் அதை வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஷுட் சோஷியலைஸ், ஐ ஷுட் கெயின் அ லாட் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ், ஷுட் மெயின்டைன் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நானும் யார்கிட்டையுமே பேசுகிறது இல்லை ஒழுங்காக. ஸோ அவங்க எல்லாருக்கூடமே ஐ ஷுட் மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ வெரி க்யூட் பிக்சர் ஆஃப் அ போன்சாய் பிளான்ட். நான் ஐ லவ் க்ரோயிங் ட்ரீஸ் ஆக்சுவலி. ஐ மீன் பிளான்ட்ஸ். இந்த போன்சாய் ட்ரீ வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு எனக்கு சின்ன வயசில். ஐ மீன் நாட் சின்ன வயசுலேருந்து, பட் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்டாக எந்த ஏஜில் எனக்கு இந்த டிசைர் வந்துச்சுன்னு தெரியல டு க்ரோ அ போன்சாய் பிளான்ட். அதோட ஸ்ட்ரக்சர், அதோட அந்த க்யூட்டாக இவ்வளோ பெரிய ட்ரீ ஒரு குட்டி பிளான்ட்டில் வளர்றதே ஐ ஜஸ்ட் லவ் சீயிங் இட். ஸோ அந்த கார்டனிங்கில் ஐ ஷுட் இன்க்ளூட் திஸ் போன்சாய் பிளான்ட் இன் திஸ் இயர். ஃபார் ஷுர் ஐ எம் டூயிங் இட். நெக்ஸ்ட் பிக்சர் ஐ ஹவ் ஆடட் இஸ் அ கேமரா. எனக்கு ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் வந்து இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஐ பிலீவ் ஃபர்ம்லி இன் இட். பட் ஆனால் ஐ டோன்ட் ஹாவ் த ப்ராப்பர் ரிசோர்ஸஸ் டு டூ இட். ஸோ இன்னும் நிறையா ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். ஐ ஷுட் டேக் அ லாட் ஆஃப் ஃபோட்டோஸ் அண்ட் கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் மெமரிஸ். ஐ ஷுட் டூ ஆல் தேட். அண்ட் த நெக்ஸ்ட் பிக்சர் ஐ ஆடட் இஸ் அ டெலஸ்கோப். ஸ்கூல் லைஃப்பில் எல்லாமே என்கிட்ட உன்னோட ஃபர்ஸ்ட் சேலரியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சம்திங் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஐ ஆல்வேஸ் பீன் அ பர்சன் ஹூ சேட் நான் ஒரு டெலஸ்கோப் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா I love the space and I love how the fourth dimension is, I mean the time and space are just correlated with each other. So on the moon gazing, star gazing, even sky gazing, I love all of that. So அதனால ஒரு டெலஸ்கோப் வாங்கணும் அப்படின்னு எனக்கு இட்ஸ் லாங் ட்ரீம் ஃபார் மீ. பட் ஆனால் இப்போ வந்து என்னால் ப்ராப்பராக ஃபுல் டெலஸ்கோப் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் ஐ ஷுட் பார்ட்டிசிபேட் இன் ஆல் காஸ்மிக் ஈவெண்ட்ஸ், கோயிங் ஃபார் எனி பிளானட்டோரியம்ஸ் அண்ட் டேக்கிங் ரென்ஸ் ஆஃப் டெலஸ்கோப்ஸ். அது எல்லாமே இந்த இயர் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளார்ஸ். எல்லாம் ஃப்ளார்ஸ், நிறையா ஃப்ளார்ஸ் கலெக்ட் பண்ணணும், டு லேர்ன் லாட் ஆஃப் ஃப்ளார்ஸ், லாட் அபவுட் ஃப்ளார்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஐவ் ஆடட் இஸ் equation which says consistency is greater than the talent. இப்போ கூட I am not being fluent here, I am not being in one language, I am just shifting languagesல. ஸோ இது நான் டேலண்டடாக ஐ எம் ஸ்பீக்கரா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஐ கெஸ் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் விச் ஆக்சுவலி பிரிங்ஸ் யூ அ லாட் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் ஈவன் இன்க்ரீசஸ் யுவர் டேலண்ட்டுன்னு நினைக்கிறேன். So yeah, this is my 20 pictures of vision board. தெரியல எவ்வளோ மேபி போரிங்காக இருந்திருக்குமா ஆர் இட்ஸ் ஜஸ்ட் ஷேரிங் மை ஓன் லைஃப்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி ஹவ் 2026 will unfold for me, but I'm very much okay with it. ஸோ இங்கே லவுட் ப்ராமிசஸோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் ட்ராமாஸோ ட்ரமாட்டிக் சேஞ்சஸோ இருக்கும்னு நினைக்கல. ஐ வாண்ட் டு ஷோ அப் வெரி குவைட்லி ஃபார் எவ்ரி எபிசோட். ஸோ again and again. So for now, consistency is the new drama. So yeah, I think we have come to the end of the first episode. I don't know how much time I've recorded, but I feel very, very overwhelmed. In the startly அப்படிதான் throughout the episode I was very much expressive. என்னோட வாய்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். And one quote வச்சு நான் அந்த எபிசோட் எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். We have a lot of songs or we have heard of quotes which says you only live once. We say YOLO, right? And I have never believed on that. YOLO kadayadu.
we don't only live once, we live every day. We only die once la. We live every single day, every bit of it. So the டெய்லியுமே நம்ம நினச்சிக்கணும் we live every day அப்படின்னு. We should make every moment meaningful and our life should be meaningful for others too அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் திஸ் லாங் அண்ட் என்னோடய வாய்ஸ் பிடிச்சி இவ்வளோ நேரம் லிசன் பண்ணதுக்கு ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் டு எவ்ரிபடி. அண்ட் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் அண்ட் எத்திக்கலி கரெக்ட் வீடியோஸ் எல்லாமே இந்த பாட்காஸ்ட்டில் வந்து ஐ வில் பி போஸ்டிங் ரெகுலர்லி. ஸோ ப்ளீஸ் யூ கைஸ் ஷுட் ஆல்சோ பி கன்சிஸ்டன்ட் இன் வாட்சிங். ஓகே, and yeah, thank you so much and have a great year ahead, people. Thank you. Happy New Year, everybody.